இது உதயநிதி வர்சஸ் சபரீசன் அப்படின்னு ஒரு போட்டி போயிட்டு இருக்குது. சபரீசன் கட்சிக்குள்ள ஒரு பதவியும் இல்லை, ஆட்சிக்குள்ள ஒரு பதவியும் இல்லை. ஆனால் கட்சியும் ஆட்சியும் சபரீசன் கையில் தான் இருக்குது. துணை முதல்வராக அவர் பதவி ஏற்று இன்னும் 2 வருஷம் கூட முழுசாக முடியல. அடுத்து கட்சியில் பதவி கேட்குறார். அப்போது இந்த ஸ்கிரிப்ட் யார் எழுதுறது? உதயநிதி எழுதுறது கிடையாது. அவரை கூட இருக்கிறவங்க யாரோ தூண்டி விடுறாங்க. அந்த கூட இருக்கிறவங்க யாராக அங்கே ஆந்திராவில் நடந்த ஒரு வரலாறு மாதிரி, அங்கே எப்படி என்டி ராமாராவுக்கு அப்புறம் அவங்க மருமகன் வந்தார் சந்திரபாபு நாயுடு, அந்த மாதிரி இங்கே ஒரு சந்திரபாபு நாயுடா நம்ம சபரீசன் வந்துடக்கூடாது சார், அதுக்கு நீங்கள் வரணும் சார். இன்பநிதியோட குழந்தைக்கு கூட நான் டயப்பர் மாற்றி விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிற எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு பசங்க அரசியலில் உழைக்காமல், அதுதான் ரொம்ப முக்கியம், உழைக்காமல் இந்த வாரிசு அடிப்படையிலேயே வந்து உக்காந்துடணும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அம்மா வந்து உதயநிதியை அமுக்கிறதுக்காக இது ஆர்எஸ்எஸ் கூடயே போய் சேர்ந்தாலும் சேர்ந்துரும் போல இருக்குது, இன்னொரு ஷிண்டேவாது மாறும் போல இருக்குன்னு கமெண்ட்ஸ் வர ஆரம்பித்தோன்னே உடனே அதிமுக பார்த்து கேள்வி கேட்குறீங்களே கனிமொழி, உண்மையிலுமே நீங்கள் தில் இருந்ததுன்னா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்கணும். ஒரே ஒரு நாள் அந்த நாடாளுமன்றத்தில் கேட்கப்படும் சார், ஒரே ஒரு நாள். எதுக்குமே துப்பு கிடையாது. இந்த துப்பு கெட்டவர்கள் மற்றவங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா இது சுயநலத்தை தவிர வேற என்ன? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அதிமுகவின் ஐடி விங் நிர்வாகி நாச்சியால் சுகந்தி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சார்ந்து சில விமர்சனங்களும் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இவர் வந்து துணை பொதுச் செயலாளர் பதவிக்காக ஆசைப்படுறாரு, அது கொஞ்சம் அரசல் புரசலாக திமுக வட்டாரங்களில் பேசப்படுது அப்படின்னு ஆர்பி உதயகுமாரும் நேற்று சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி ஜூனியர் விகடனில் ஒரு கட்டுரையும் வெளிவந்துருந்துச்சு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் உதயநிதி வந்து ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு என்ன கேட்டாலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? சார், உதயநிதிங்கிறது எவ்வளோ பெரிய மகான். திமுகங்கிற ஒரு கட்சிக்கு ஒரு 30 வருஷமாக பகலாக கண்ணீர் சிந்தி, ரத்தம் சிந்தி, வியர்வை சிந்தி கட்சியை வளர்த்த நபர் இல்லையா அவர்? ஏங்க, அவரே கட்சிக்கு 2018 தான் வராரு. 18 தான் கட்சிக்குள்ளேயே வரார். அவர் வந்தாரா இல்லை அவங்க அம்மாவோட அழுத்தத்தால் கொண்டு வரப்பட்டாராங்கிறது இன்னொரு அரசியல். இது கேட்டோம்னா, நம்ம இதை பேசினோம்னா என்ன சொல்லுவாங்க? குடும்பம், இது எங்களுடைய குடும்பம், எங்கள் கட்சியே ஒரு குடும்பம், எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நீங்கள் பேசக்கூடாதும்பாங்க. ஆனால் இவங்க அதிமுகவில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து ஊதி ஊதி இவங்க பெருசாக்கிறது இல்லாமல் மற்ற எல்லா மீடியாவுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதே தான் நீங்கள் 1 வருஷம் பேசணும்னு சொல்லுவாங்க. இப்போ உதயநிதிக்கு வந்து உடம்பு சரியில்லைனாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னாங்க, அப்புறம் பார்த்தா அவங்க தாத்தாவோட பிறந்தநாள் வந்துச்சு, எல்லாரும் போனாங்க, உதயநிதியை காணோம். அன்றைக்கி யாரும் மீடியா கேட்கல, எங்கே போனார் உதயநிதி, தாத்தாவோட பிறந்தநாளுக்கு கூட அவருடைய கல்லறையில் போகலையேன்னெலாம் யாரும் கேட்கல. திடீர்னு பார்த்தா இப்போ வந்து அவர் துணை பொதுச் செயலாளர் கேட்குறார். ஓகே, அவர் துணை பொதுச் செயலாளரில் அவர் வந்து கட்சியோட தலைவராக கூட தகுதி உடையவர் தான். இல்லை, அடுத்த முதலமைச்சராகவே அவங்க தானே திட்டமிட்டலே அதானே இல்லை சார்? ஒரு கட்சியில் ஜனநாயகம் செத்து போயிடுச்சு. திமுகங்கிற கட்சியில் ஜனநாயகம் எப்போதும் இருந்ததில்லைன்னா கருணாநிதி என்னைக்கு வந்து திமுகவை கைப்பற்றினாரோ, என்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் வந்து கட்சியிலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டு இவர் தான் கட்சிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, அதை வந்து ஒரு தனி மனித அராஜக கட்சியாக என்னைக்கு அவர் மாற்றினாரோ அன்றைக்கே அந்த கட்சியில் ஜனநாயகம் அப்படிங்கிறது முற்றும் முழுதுமாக அழிந்து போய்விட்டது. அந்த நேரத்தில் அங்கே வந்து அந்த கருணாநிதி என்னைக்கு உள்ளே வந்தாரோ அன்னையிலிருந்து அங்கே வேறு இன்னொரு மாற்று கருத்துன்னு ஒன்று என்னைக்காவது வந்திருக்கா பார்த்தீங்களா? கருணாநிதி உயிரோடு இருந்த வரைக்கும் ஸ்டாலினாலே ஒன்றும் பேச முடியலையே. இன்றைக்கி உதயநிதி வந்து எனக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுக்கணும்னு வீட்டுக்குள்ளே உண்ணாவிரதம் இருக்கிற ரேஞ்சுக்கெலாம் வந்து படம் காட்டிகிட்டு இருக்காரு. அந்த படத்தை ஸ்டாலின் காட்டலையே. ஆனால் ஜனநாயக தன்மை அப்படி இருக்கும் எங்கள் கட்சியில் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அவங்க. ஜனநாயகம் வேணாலும் போய் முதலமைச்சர் கலைஞர்கிட்ட பேசலாம், அவ்வளோ உரையாடலாம்னு தானே சொல்லுவாங்க. உரையாடலான்னா அவர் திமுக இது அதிமுக முதல்ல ஒரு 13 வருஷம் வீட்டில் அவர் தண்டமாகவே உட்கார வச்சுருந்துச்சு. அப்புறம் ஒரு 10 வருஷத்தில் அவர் பாவம் அதில் உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் இருந்தார். அப்புறம் போய் இறைவனடி சேர்ந்து விட்டார். ஆனால் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அவர் தண்டமாக வீட்டில் தான் உட்கார வச்சுருந்துச்சு அதிமுக.
அப்போ வீட்டில் சும்மா உட்காந்துருக்கவர்கிட்ட யாரை போய் பேசினா என்ன? அவருக்கும் பொழுது போகணும் இல்லையா? ஒரு நியாயத்தை பேசணும் நம்மளும். ஒரு பொழுது போகாமல் உட்காந்துருக்காருன்னா அவர்கிட்ட எல்லாரும் போய் பேசணும் தான் செய்வாங்க. அவருக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா அவர் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த ஃபாரின் நாய்க்குட்டிக்கிட்டெல்லாம் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வெட்டியாக இருந்திருந்தாரு. வெட்டியாக இருக்கும்போது எல்லாரும் போய் பேசுனாங்க. உடனே கருணாநிதி அவர்கள் எங்கள் எல்லாரையும் பாசமாக பேசினார். ஜனநாயக தன்மை இருக்கிற பொழுது போகாமல் உட்காந்துருந்தவர்கிட்ட யார் போய் பேசினா என்ன? அதையும் ஜனநாயகத்தை இது பண்ண முடியாது. கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இருந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இருந்தது அப்படின்னா, இருக்குது அப்படின்னா 2018க்குள்ளே கட்சிக்கு வந்தவர் உடனே உங்களுக்கு வந்து இளைஞர் அணி பொறுப்புக்கு வராரு. சேப்பாக்கத்தோட சேகுவாரா ஆகிறாரு, எம்எல்ஏ ஆகிறாரு. அடுத்து உடனே அமைச்சர் ஆகிறாரு. அமைச்சரான உடனே துணை முதல்வர் ஆகிறார். சார் 2018க்கும் 25க்கு எத்தனை 7 வருஷம் தான். இந்த 7 வருஷத்துக்குள்ள உலக வரலாற்றிலேயே ஒருவர் கட்சியோட இளைஞர் அணி பொறுப்புக்கு வந்து அங்கிருந்து எம்எல்ஏ ஆகி, எம்எல்ஏ ஆன உடனே அப்போல்லாம் ஒரு 10 கேமரா அவரை சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த சேப்பாக்கம் தொகுதிக்கு அவர் போவார். அவர் என்ன திடீர்னு திறந்து பார்த்தோம்னா எங்கேயாவது பாத்ரூம்லாம் போய் நிற்பார். இந்த பொது கழிப்பிடம்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் நிற்பார். அந்த மாதிரிலாம் ஒரு மாதம் படம் போட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த படத்தெல்லாம் காணோம். அப்படி படம் போட்டாங்க. திடீர்னு பார்த்தா சேப்பாக்கத்தின் சேகுவாரான்லாம் சொல்லி போஸ்டர் ஒட்டி சேகுவாரா ஏற்கனவே செத்து போனவரை திருப்பி சாகடிச்சாங்க. இப்படி நிறைய காமெடி பண்ணாங்க. அந்த காமெடியெல்லாம் பண்ணி முடித்த உடனே அவரை பார்த்தா அமைச்சர்னாங்க. சார் அமைச்சரோட விட்டுருவாங்கன்னு பார்த்தா துணை முதல்வர்னாங்க. ஆல் ஆஃப் அ சடன் துணை முதல்வர் அப்படிங்கும்போது துணை முதல்வர் அவர் பதவி ஏற்கிற அன்னைக்கு ராகாலம் நல்ல நேரம் எல்லாம் பார்த்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு, துர்காமாவோட சொந்த ஊரில் ஏதோ ஒரு சாமி இருக்குது, அந்த சாமியெல்லாம் பூஜை பண்ணி அங்கேருந்து அந்த குடம் நீர் வச்சு தண்ணியெல்லாம் வச்சு அந்த குடமுழுக்கு அப்பா வைப்பாங்களா குடம், அந்த மாதிரி குடங்கள்லாம் திருச்சியிலேருந்து ஃப்ளைட்டில் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு அவர் பதவி ஏற்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பதவி ஏற்று இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? துணை முதல்வராக அவர் பதவி ஏற்று இன்னும் 2 வருஷம் கூட முழுசாக முடியல. அடுத்து கட்சியில் பதவி கேட்குறார். அப்போது இந்த ஸ்கிரிப்டு யார் எழுதுறது? உதயநிதி எழுதுறது கிடையாது. இந்த உதயநிதிக்கு இந்த அளவுக்கு யோசிக்கின்ற அளவுக்கு அவர் வந்து அரசியலில் வந்து ரொம்ப கன்னிங்கான மனுஷனும் கிடையாது. அதை ஒத்துக்கணும் நம்ம. அவர் வந்து நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி, மீடியாலாம் நினைக்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப இந்த அளவுக்கு ஒரு அரசியல் சாதுரியம் அந்த மாதிரி இருந்தல. அவர் பாவம் ஒரு நல்ல மனுஷன் தான் ஒரு வகையில். அவரை கூட இருக்கிறவங்க யாரோ தூண்டி விடுறாங்க. அந்த கூட இருக்கிறவங்க யாராக்கா அவங்க அம்மாவாக இருக்கலாம், அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது உதயநிதி வர்சஸ் சபரீசன் அப்படின்னு ஒரு போட்டி போயிட்டுருக்குது. சபரீசன் கட்சிக்குள்ளே ஒரு பதவியும் இல்லை, ஆட்சிக்குள்ளே ஒரு பதவியும் இல்லை. ஆனால் கட்சியும் ஆட்சியும் சபரீசன் கையில் தான் இருக்குது. அப்போ இங்கே உதயநிதிக்கு பயம் வரதை விட உதயநிதியை சுற்றி இருக்கவங்களுக்கு பயம் வருது. உதயநிதியால் பெனிஃபிட் ஆகிறவங்களுக்கு பயம் வருது. அப்போ அவங்க கிளப்பி விடுறாங்க, சார் நீங்கள் வந்துடுங்க சார், இல்லைன்னா சபரீசன் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருவார் போல சார் இருக்குது சார். அங்கே ஆந்திராவில் நடந்த ஒரு வரலாறு மாதிரி, அங்கே எப்படி என்டி ராமாராவுக்கு அப்புறம் அவங்க மருமகன் வந்தார் சந்திரபாபு நாயுடு, அந்த மாதிரி இங்கே ஒரு சந்திரபாபு நாயுடா நம்ம சபரீசன் வந்துடக்கூடாது சார், அதுக்கு நீங்கள் வரணும் சார். யாரோ அவர் ஒரு வருஷமாக தூபம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவராக யாரோ எழுதி கொடுக்கின்ற ஒருவருடைய விஷயத்துக்கு ஆடுகின்ற ஒரு பொம்மையாகத்தான் இருக்கிறார். அவர் சுயமாக இதெல்லாம் செய்கிற மாதிரி இல்லை. சுயமாக அந்த மாதிரி உதயநிதியோடு நெருங்கி பழகியவர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உதயநிதிக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுதான் உண்மை. இல்லை இப்போ ஆர்எஸ் பாரதியும் அந்த மாதிரி நீங்கள் அவர் என்ன கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றாரு மூத்த நிர்வாகியாக. அப்புறம் மேடைகள்லையும் அமைச்சர்கள் வந்து நாங்கள் இன்பதி நீதியாக இருந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம், அந்த குடும்பத்தில் யார் வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம், முதலமைச்சராக தான் ஏற்றுப்போம் தானே சொல்கிறாங்க. சார் அது வந்து இல்லை, அது 1-2 பேர் சொல்கிறத நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சும்மா சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பசங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கும். இப்போ கே நேரு அப்படி சொல்கிறாரு, பொன்முடி அப்படி சொல்கிறாரு, அங்கே ஐயா துரைமுருகன் அப்படி சொல்கிறாரு, ஏவாவேலு அப்படி சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து இன்பநிதிக்கு கூட இன்பநிதியோட குழந்தைக்கு கூட நாங்கள் டயாப்பரை மாற்றி விடுறதுக்கு ரெடியாக தான் சார் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் சென்னையில் ஆட்சி செய்யுங்க, எங்கெங்கே மாவட்டங்களில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம். இப்போ அதனால தான் இப்போ பார்த்தோன்னா நேருவோட மகன் வந்து அருண் நேரு பெரம்பலூர் எம்பி ஆகுறார். அப்போ இங்கே உங்களோட துரைமுருகனோட மகன் ஒரு எம்பி.
ஆற்காடு வீரசாமி மகன் ஒரு எம்பி, கருணாநிதியோட இன்னொரு குழந்தை ஒரு எம்பி, அப்படின்னு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்ட அரசவையில் உட்காந்துருக்கணும். இப்போ ஜனநாயக ஆட்சி நடந்துச்சுன்னா கட்சியில் யார் எந்த வருஷம் வந்து சேர்ந்தாங்க, இவங்க சீனியாரிட்டி என்ன, கட்சிக்கு இவங்க பார்த்த வேலை என்ன, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பொறுப்பு தருவாங்க, இல்லை ஒரு பதவிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ அதிமுகவில் வந்து இப்போ அண்மையில் போடப்பட்ட எம்பிஸ் 2 எம்பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியோட வழக்கறிஞர் அணியோட நம்ம ஐயா இன்பதுரை அவர்களாக இருக்கட்டும், இன்னொருவர் வந்து சபாநாயகர் தனபால்னு நினச்சிட்டு நியூஸ்லலாம் கூட தப்பாக போட்டாங்க. அப்போது தனபால் அவர் வந்து ஒரு ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர். இன்ன வரைக்கும் இந்திய வரலாற்றில் ஒரு ஆதி திராவிடரை வந்து ஒரு கட்சி ராஜ்யசபா எம்பிக்கு அவ்வளோ சீக்கிரமாக நாமினேட் பண்ணினது கிடையாது. அதிமுகவில் மட்டும்தான் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த சத்யவாணி முத்து அம்மையாரை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. சரண்சிங் அவர்களுடைய அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக கேபினெட் மினிஸ்டராக கொண்டு வந்தாங்க சத்யவாணி முத்து. 2வது ஜெயலலிதா அம்மையார் வந்து தலித் எழில்மலையை பொது தொகுதியில் திருச்சியில் நிற்க வச்சு அமைச்சராக்குனாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து அதிமுகவுக்கு இருக்குது. நீங்கள் அப்படி சொல்கிற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு அங்கே கிடையாது. ஆனால் இவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னீங்களே எங்கள் கட்சி ஜனநாயகத்தில் இருக்குதுன்னு பேசுகிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே அவங்க காமிக்கின்ற ஒரு பிம்பம். அப்போ இந்த நான் இன்பநிதியோட குழந்தைக்கு கூட நான் டயப்பரை மாற்றி விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிற எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு பசங்க அரசியலில் உழைக்காமல், அதுதான் ரொம்ப முக்கியம், உழைக்காமல் இந்த வாரிசு அடிப்படையிலேயே வந்து உக்காந்துடணும். எங்கள் தாத்தா இப்போ நீங்கள் இவர் எடுத்துக்கிட்டே கல்வி அமைச்சர் அன்பில் எடுத்தீங்கன்னா அன்பில் தர்மலிங்கம், பொய்யாமொழி, அடுத்து மகேஷ், அவங்க குடும்பமே அப்படி வருது இல்லையா? இப்போ பாரம்பரியமாக அப்படி அந்த வரணும் அப்படிங்கிறது தான். அப்போ தர்மலிங்கம் மட்டும்தான் கட்சி குலைச்சாரா? நான் உழைக்கலையானா ஐயா துரைமுருகன் கேட்டார். இப்போ அவர் பையன் வந்துட்டார், அடுத்து அவர் பேரனை கொண்டு வந்துடுவார், பேத்தியோ பேரனை வீட்டில் யாரோ ஒருத்தவங்கள கொண்டு வந்துடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து என்னென்னா முழுக்க எல்லா மட்டத்துலேயும் ஒன்றியத்தில் ஆரம்பித்து மாவட்டத்திலேருந்து மாநிலம் தழுவிய பொறுப்புகளில் வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த வாரிசு அடிப்படையிலேயே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஆர்எஸ் பாரதி மாதிரியான அந்த கட்சிக்குன்னு ஒரு அடிமை மாதிரி சிக்கியிருக்கிறவர் தான் அந்த ஆர்எஸ் பாரதி. என்னை பொறுத்தளவுக்கு உதயநிதி வந்து அந்தளவுக்கெல்லாம் வந்து சுய புத்தியோடு இவ்வளோ தூரம் சாதுரியமாக சிந்திக்கிற ஒரு ஆள் கிடையாது. அதனால உதயநிதிக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க. அது அவங்க அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவருடைய நண்பர்களாக இருக்கலாம். அவரால் யார் வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகுறாங்க, இந்த தப்பிச்சு போன ரத்தீஷா கூட இருக்கலாம், ஆகாஷ் பாஸ்கரனாக கூட இருக்கலாம், ஜூஜுவாக கூட இருக்கலாம். ஏன்னா இவங்க தான் இப்போ பவர் சென்டர்ஸாக மாறிட்டு வராங்க. அந்த அண்ணா நகரில் கார்த்திங்கிற பேர் ஃபஸ்ட்டு G2 கேஸில் வந்து இன்ன வரைக்கும் அடிபட்டுக்கிட்டே இருக்குது அந்த பேர், சரிங்களா? அவர் மேலே இன்ன வரைக்கும் எந்த கேஸுமே பெரிய லெவலுக்கு வரல. ஆனால் அவர் தான் இன்றைக்கி பெரிய பவர் சென்டர். அப்போ இந்த மாதிரி ஆட்கள் எழுதுகின்ற ஸ்கிரிப்டாக கூட அது இருக்கலாம். திருமாவளவன் இடையில ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அது என்ன சொல்லியிருந்தாப்புலன்னா, இப்போ சமீபமாக நமக்கு அது வந்து தேவைப்படுது, அப்படி இல்லைன்னா கட்சி அழிஞ்சிரும், அது தப்பு தான், குடும்ப அரசியல் தப்பு தான், இருந்தாலும் அது தேவைப்படுது, அப்படி இருந்தால் தான் நம்ம கட்சியை ஒரு இதாக ஒரு லைனில் கொண்டு போக முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால திருமா அவர்கள்லாம் உண்மையுமே வந்து நான் ஒரு காலத்தில் மதித்த தலைவர். அவருமே இப்போ எப்படி எல்லாரும் அவங்கவுங்க சுய லாப கணக்குகளுக்காக ஒவ்வொருத்தரும் உதயநிதி தலைவராகணும், உதயநிதி துணைத் தலைவராகணும், உதயநிதிக்கு அதை கொடுத்தரணும், இதை கொடுத்தரணும், இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே அவர் பேரில் எழுதி வச்சிடணும்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா, இப்படியெல்லாம் பேசினா தான் திமுகவோட குட் புக்கில் நம்ம எப்பயுமே இருக்க முடியும். நமக்கு நிரந்தரமாக அந்த 2 MP கிடச்சிக்கிட்டே இருக்கும். விசிக்கே தனித்து நின்று ஜெயிக்க முடியுமா? ஒன்றும் அதிமுகவோடனும் ஒன்றும் திமுகவோட வரணும், ஏதோ ஒரு பக்கத்தில் அவங்க போயிட்டே இருக்கணும். திமுகவோடு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சுயமரியாதையை அவர் விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கார். அவருடைய தன்மானத்தை இழந்துட்டு தான் அந்த இடத்துல இருக்கிறார். பட் இருந்தாலும் என்ன, அவருக்கு வந்து அங்கே இருக்கிற ப்ரெஷர், அவங்க உட்கட்சி பூசல், அங்கே வந்து ரவிக்குமார் வந்து இல்லை நீங்கள் திமுகவோட தான் இருக்கணும், அங்கே இங்கே நீங்கள் தள்ளி போயிடவே கூடாது தலைவர்னா அவர் ஒரு பக்கம் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் வன்னியரசு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு, சிந்தனை செல்வன் ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு. அவர் கையில் இருக்கிற 4 MLAs, இந்த பக்கம் ரவிக்குமார் MP அவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம திமுக விட்டு போயிடக்கூடாது தலைவரே, நம்ம திமுக விட்டு போயிடவே கூடாது தலைவரே அப்படிங்கும்போது அரசியலில் வந்ததுக்கப்புறம் என்ன சார் வெக்கமான சூடு சொரணையெல்லாம் பேசிட்டு போக வேண்டியதான். காசா பணமா?
இப்போ அது அவர் ஒரு வேலை இந்த இன்டர்வியூ அவர் பார்க்க நேர்ந்தாலும் கரெக்டு தான், அந்த அம்மா சொல்கிறது கரெக்டு தான்ட்டு போயிடுவார். ஸோ அது வந்து என்னென்னா எல்லாம் அவர்களுடைய சுயலாப கணக்குக்கு தான் அப்படிங்கிறத விட, அது திமுக நல்லா இருந்தாலும் நாசமாக போனாலும் அதில் திருமாவளவன் அவர்களுக்கு என்ன நல்லது கிடைச்சிட போகுது? வேங்கை வேல் மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் ஸ்டாலினோட ஆட்சியில் நடந்த போதும் அதை தட்டி கேட்க முடியாத ரவிக்குமாரால், அதை தட்டி கேட்க முடியாத திருமாவளவனால், அதை தட்டி கேட்க முடியாத வன்னியரசால், சிந்தனை செல்வனால், அந்த கட்சியில் இருக்கிற மற்ற எம்எல்ஏஸால் அந்த கட்சி இப்படியெல்லாம் பத்திரமா இருக்கணும், வாரிசு அரசியல் சரிதான், திமுகங்கிற கட்சி இருக்கணும்னா அது வந்து வாரிசு அரசியல் சரிதான் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தப்பை நியாயப்படுத்த தொடங்கிட்டால், ஜனநாயக நாட்டில் வாரிசு அரசியல் அப்படிங்கிறத ஏதோ ஒரு கட்டத்தில் எதிர்த்து பேசினவங்க இன்றைக்கி வந்து அது சரிதாங்க, ஏன் சரி, இதனால சரி அதனால சரின்னு நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒன்று நம்ம ரொம்ப கரெக்ட் ஆகிட்டோம், ஏத்தாப்பில் இருக்கிறவன் எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அந்த வகையில் தான் இதை பார்க்க முடியுமே ஒழிய அதில் வந்து அதுக்கு மீறி அதில் வந்து விவாதிக்கிறதுக்கு அதில் பெரிய எந்த மகத்துவமான உண்மைகளும் கிடையாது. மத்திய அரசு வந்து தொகுதி வரையறை திருத்தம் கொண்டு வந்தாங்க, திருத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தமிழ்நாடை பாதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதிமுக சார்பில் அதிமுகவுக்கு விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு, ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ அதை சார்ந்து எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாநில சுய உரிமைக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அதிமுக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு திமுகவினுடைய எம்பி அவர்கள் கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாநில சுயஉரிமை பற்றி பேசுகிறதுக்கு அதிமுகவுக்கு அருகதை இல்லை, ஏற்கனவே அவங்க வந்து பிஜேபி கூட சேர்ந்து உரிமைகள் எல்லாம் அடகு வச்சுட்டாங்க, மாநில உரிமைக்கான எல்லா கோரிக்கையும் எல்லா நடைமுறைகளும் திமுகவுக்கு தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இல்லை, கனிமொழி மாதிரியான ஆட்கள் தங்களை பகுத்தறிவுவாதிகளாகவும், அப்புறம் என்னது நீங்கள் சொல்லுவீங்களே ஒரு வார்த்தை அடிக்கடி, முற்போக்கு முறுக்கு போக்கு ஆட்களாகவும் தன்னை காட்டிக்கொள்கிறவர்களுக்கு வரலாறு தெரியாதவர்களாக இருக்கிறார்களா, இல்லை வரலாற்றை எல்லாம் இருட்டடிப்பு செய்யணுங்கிறதுல இருக்காங்க. உண்மையிலேயுமே கனிமொழி அவர்கள் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறவராக இருந்தால், தினமும் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி யோசிக்கிறவராகவோ சிந்திக்கிறவராகவோ இருந்தால், இந்த கரப்ஷன் கட்டிங்லேயே கவனம் செலுத்தாமல் உண்மையிலுமே நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டார். சரியா? கனிமொழி அவர்களுக்கு இந்த கச்சத்தீவுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது தெரியுமான்னு தெரியல. கச்சத்தீவுன்னு ஒன்று இருக்குது. அந்த கச்சத்தீவை நம்ம அப்பா ஆட்சி காலத்தில் தான், இந்திரா காந்தி பீரியடில் தான் இவர் வந்து தாரை வார்த்துட்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு தெரியுமான்னு தெரியல. சரியா? ரெண்டாவது, அதே கனிமொழிக்கு காவேரி பிரச்சனையில் எப்போ பார்த்தாலும் ஒரே படம் போட்டுக்கிட்டு இருந்த கருணாநிதி, ஜெயலலிதா அம்மையார் அதிமுகவில் இருக்கும்போது அதிமுக மட்டுமே அங்கே உட்காந்து போராட்டம் நடத்தி 37 எம்பியை வச்சுருந்தாங்க. 37 எம்பியும் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 22 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லை சார், 22 நாள் நாடாளுமன்றத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கி காவேரி வாரியம், மேலாண்மை வாரியம் அமைக்க வேலை பார்த்தவர்கள். அப்புறம் இந்த கனிமொழி பினராயி விஜயன் கூட எல்லாம் அப்பப்போ நின்று ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. அந்த அம்மாவுக்கு வரலாறு தெரியல. வரலாறு தெரியாத கனிமொழி திரும்ப ஒரு தடவை போய் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு கருணாநிதி என்ன செய்தார்? ஒன்றத்தையும் கிழிக்கலை, ஒன்றத்தையும் செய்யலை அவர். அதே கருணாநிதி அந்த முல்லை பெரியார் விஷயத்துக்காக என்றைக்காவது அன்னைக்கு அங்கே இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டையோ இல்லை இடதுசாரி கவர்மெண்ட்டையோ ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரா? எதையாவது ஒரு தீர்வை எட்டியிருக்காரா? அதிமுக அம்மா அவர்கள் வழக்கு தொடுத்து அதோட முல்லை பெரியாறு நீர்மட்டத்தோட அணை உயரத்தை வந்து உயர்த்தினாங்க. தமிழ்நாட்டில் அதை எடப்பாடியார் ஆட்சியில் திமுக மாநில உரிமைன்னு பேசுகின்ற வரலாறு தெரியாத, இல்லை வரலாற்றை மூடி மறைக்கின்ற கனிமொழி மாதிரியான சுயநல ஆட்கள் என்ன பண்ணார்? அந்த டிஆர் பாலுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மத்தியில் கப்பல் துறைக்கு அமைச்சராக இருந்தபோது இங்கே வந்து ஆகாவளி துணை முதல்வராக அருமை முதல்வர் இன்னைக்கு இருந்தாங்க. இந்த தஞ்சாவூர் மண்டலத்தை வந்து ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவங்க இவங்க தான். அதிமுக அந்த மாதிரி கேவலமான வேலை செஞ்சுச்சா? அப்படி டிஆர் பாலுவும் இங்கே இருக்கிற எதுவும் அன்னைக்கு இல்லை என்றைக்குமே நிர்வாகம் பற்றி தெரியாத
எப்பயுமே காசை பற்றியுமே பணத்தை பற்றியுமே நினச்சிக்கிட்டு இருக்க திமுக அப்படி ஒரு கேவலமான வேலை செய்தபோது ஒட்டுமொத்த தஞ்சை மண்டலத்தையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றி இன்றைக்கி அங்கே நீங்கள் போய் ஹைட்ரோ கார்பன்லாம் கையை வைக்க முடியாது. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட எந்த உரிமைகளுக்கும் உடனே போராடி கொண்டு வர்றது அதிமுக. கருணாநிதி நீங்கள் வந்து சொல்கிறீங்களே முற்போக்கு வைத்துப்போக்குன்னெலாம், இடஒதுக்கீட்டில் அவரோட பங்கு என்ன? இடஒதுக்கீடு சட்டத்தில் 69% இடஒதுக்கீடு சொல்லிட்டு வந்தவர் கனிமொழியோட அப்பாவா? முற்போக்கு வைத்துப்போக்கெல்லாம் இந்த அம்மா பேசுகிறாங்கல்ல, இடஒதுக்கீடு கொண்டு வந்தது கனிமொழியோட அப்பாவா? கருணாநிதியாக கொண்டு வந்தார். 19 வருஷம் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் 5 பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க 5 பேர்த்து கூடயும் உறவாடிட்டு இருந்தார். எதுக்கு உறவாடுவார் தெரியுமா? என் மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுங்க, என் மருமகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஓடுவார் டெல்லிக்கு. அப்பேரிப்பட்ட நபர் என்னைக்காவது வந்து நாங்கள் இடஒதுக்கீடுக்காக இதை செய்வோம் அதை செய்வோம் கிழிச்சாரா? உனத்தங்களுக்குல 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்து இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. அதை கொண்டு வந்தது அதிமுக அம்மா. 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்து அதை அரசிதழில் இடம்பெற செய்தவர் அம்மா. அதிமுக ஆட்சி. அந்த மன தில்லில் 1% இவங்களுக்கெல்லாம் இருக்குதா? கொண்டு வர முடியுமா? எதுவுமே வேணாம் சார், ஒரே ஒரு நாள் இவங்க சொல்கிறாங்களா நாங்கள் வந்து 40 எம்பிஸ் போயிட்டோம். 40 என்ன கழிச்சிங்க? 40 வருஷம். நீங்கள் கனிமொழி உண்மையிலுமே நீங்கள் தில்லு இருந்ததுன்னா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்கணும். ஒரே ஒரு நாள் அந்த நாடாளுமன்றத்தில் கேட்க சொல்லு சார், ஒரே ஒரு நாள். எதுக்குமே துப்பு கிடையாது. இந்த துப்பு கெட்டவர்கள் மற்றவங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா இது சுயநலத்தை தவிர வேற என்ன? உங்களுக்கு இப்போ எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க, ஐயோ கனிமொழி வந்து அங்கேயோ பாஜக நியமித்த குழுவில் இருந்தாங்களாம், ஃபாரின்லாம் போனாங்களாம், பேசுனாங்களாம், அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் வார்டு அந்த அம்மா மேலே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் வருது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அம்மா வந்து உதயநிதியை அமுக்கிறதுக்காக இது ஆர்எஸ்எஸ் கூடயே போய் சேர்ந்தாலும் சேர்ந்துரும் போல இருக்குது, இன்னொரு ஷிண்டேவாதம் மாறும் போல இருக்குன்னு கமெண்ட்ஸ் வர ஆரம்பித்தோன்னே உடனே அதிமுகவை பார்த்து கேள்வி கேட்குறீங்களே கனிமொழி, நீங்கள் இந்த டெல்லியில் 10 வருஷமாக செய்கின்ற அரசியலில் ஒரே ஒரு நாள் அந்த நாடாளுமன்றத்தில் எழுந்து நின்று தர்மேந்திர பிரதானை பார்த்து ஐயா நீங்கள் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவீங்களா கேட்கறதுக்கு துப்பு இருக்கா? துப்பு இருக்கா? இல்லை. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய் இல்லைன்னா நீங்களாம் தமிழ்நாட்டு அரசியலில் வாயவே திறக்கறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள். எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதிலை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.